சார் வணக்கம் சார். வணக்கம் ஹரி. நேற்று சிஎம் விஜய் அவர்கள் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சவன் தெரியாதவன் யாராக இருந்தாலும் தப்புனாக்கா தண்டனை உடனே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஓப்பன் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு. எப்படி சார் பார்க்குறீங்க சார்? இல்லை, இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வந்து பொதுவாக ஒரு விமர்சனம் உண்டு. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி நிர்வாகிகள் அல்லது அமைச்சர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அவர்களை முதல்வர் காப்பாற்றுவார் அப்படின்னு. காப்பாற்றுவார்னா நேரடியாண்ணா பண்ணது தப்பு தான்ப்பா, இனிமேல் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்ற விதத்தில் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விமர்சனம் இருந்தது. இல்லைன்னா இது கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. தப்புன்னா தப்பு, இது மக்களுக்கான ஆட்சி, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுலேருந்து மாற மாட்டேன் நான் அப்படின்னு. காரணம் என்னென்னா, கடந்த காலங்களில் இப்போ 65 நாள் ஆகுது. இந்த 65 நாள்களில் குறிப்பாக அமைச்சர்கள் செய்த பல விஷயங்கள் வந்து அது தெரிஞ்சு செஞ்சாங்களா, தெரியாமல் செஞ்சாங்களா, ரீல்ஸ் போட்டாங்களா, ரீல்ஸ் போடலையா, அதை கூட இப்போ அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லிக்கிற இனிமேல் ரீல்ஸ்லாம் எடுத்து போடக்கூடாதுன்னு. குறிப்பாக அந்த அமைச்சர் கீர்த்தனா போயிட்டு அந்த ஸ்கூலில் போய் நடந்துக்கிட்டு இருந்து, அப்புறம் வந்து முறைகேடு நில மோசடி சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து வந்திருக்குது. இது கூட இன்னும் ப்ரூஃப் ஆகலை. ஆனால் தொடர்ச்சியாக குறிப்பாக நிர்வாகிகள், அப்புறம் கட்சி எம்எல்ஏக்கள், அவர் இன்னும் சிஎம் விஜய் இன்னும் ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் போய் நீங்கள் ஆய்வு பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் துறை சார்ந்த விஷயங்களில் போய் நீங்கள் போங்க. அதே போல் உங்கள் மாவட்டத்திற்கு உட்பட்ட, உங்கள் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் போங்க. தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அது ஒரு கட்டத்தில் எரிச்சலை உண்டாக்கியிருக்குது. நீங்கள் கடந்த ஆட்சியில் முதல்வர் ஆன பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு தடவை பேசினார். எனக்கு ஏன் பொழுது வெடியுதனோன்னு எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னாரு. யார் எந்த கட்சிக்காரர் என்ன தப்பு பண்ணுவான், எது செய்தியாக வரும், எது தொலைக்காட்சியில் பேச போகிறாங்க அப்படின்ற அளவு எனக்கு பொழுது வெடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குன்னு ஓப்பனாகவே அடித்தார். அது என்ன ஆகிட்டேன்னா, இந்த கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் செய்யக்கூடிய இந்த தவறுகள் இன்றைக்கி ஊடகங்கள் பெருத்து போச்சு. இதில் செய்தியாக வரும்பொழுது பொதுமக்களுக்கு எவ்வளோ எரிச்சல் உண்டாகிறதோ அதே போல் ஒரு கட்சியுடைய தலைவர் முதல்வருக்கு மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்குறது, கோபத்தை உண்டாக்குறது. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் பாரபட்சமே இருக்காது, உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு பேசின அந்த ஸ்பீச்சுக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு. சார், இன்னொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர்கள் மீதும் தாவேக்கு அமைச்சர்கள் மீதும் வந்து தப்பான புகார்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போது அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீதும் வந்து இருந்தது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு வெறும் வதந்தியா இல்லை உண்மையாக? இல்லை, அது ஒரு பக்கம் விசாரணைக்கு போயிட்டு. அது இங்கே அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மீது வந்த புகார் அப்படின்னா, அந்த பழனி கோவில் அடிவாரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம், அது வந்து ஒரு மடத்திற்கு சேர்ந்த நிலம். அந்த நிலத்தை அவருடைய உறவினர் பேருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப குறைந்த விலையில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை வந்து ஒரு 6 கோடி 7 கோடி ரூபாய் குறைந்த விலையில் அவர் வந்து விற்றுட்டு அதை கிரயம் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதற்கு அமைச்சர் ரமேஷ் என்ன சொல்கிறாரு, ஏங்க புது உறவினர்களை ஏங்க நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்றாரு. அப்படின்னா என்னென்னா, இது திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது அது வந்து 1800 அந்த காலகட்டத்தில் கோவிலுக்கு இனாமாக கொடுக்கப்பட்டது. கோவிலுக்கு தானம் எழுதி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு நிலம் அது. நீங்கள் வந்து ஒரு புது உறவினர்களை எங்களை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்பொழுது அதுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு இனிமேல் விசாரணைகள் வரும்போது தெரியும் அது. ஏன்னா ஒரு பக்கம் முழுசாக அவங்க ஊழல் பண்ணுறாங்க, அவங்க தப்பு பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொரு பக்கம் இந்த ரீல்ஸ் போடுறது, வீடியோ போடுறது, எதிர்கட்சிகள் அதை சரியாக சவாலாக செஞ்சிட்டு இருக்காங்க. வந்து அதுக்காக இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, அந்த சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நேற்று கூட ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்தது. ஒரு டிரைவர் இறங்கி போய் பஸ்ஸை விட்டு இறங்கி போய் ஒரு முதியவரை போட்டு அடி நடிக்கிறாரு. என்ன காரணம் தெரியல. அந்த வீடியோ போட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா, தாவேக்கா அரசு பார்த்தீங்களா, இந்த டிரைவருக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்தது, இதுதான் உங்கள் அரசு லட்சணமா, 200 எலக்ட்ரிக் பேர் வந்து விட்டுருக்கீங்களே, அவங்களாம் என்ன ஆகும், இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கடைசியில் ஒரே ஒரு நபர் அந்த வீடியோட லிங்க் எடுத்து போட்டிருக்காப்புல. அதில் 2022 நடந்த சம்பவத்தினுடைய அந்த காட்சிகளை கட் பண்ணி இப்போ நடந்தது மாதிரியான சோசியல் மீடியாவில் அதை பரப்பப்படுகிறது. ஆனால் சோசியல் மீடியாவில் அதை வருகிற எல்லா செய்தியும் உண்மையும் கிடையாது, எல்லா செய்தியும் பொய்யும் கிடையாது. அதை பார்க்குற மக்கள் கொஞ்ச நேரம் பொறுமையாக அது உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதுக்கு அந்த பிறகு வர ஃபீட்பேக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொந்தளிக்கணும்னு. ஏன்னா இது எதிர்கட்சியுடைய வேலையாகவும் இந்த ஒரு பக்கம் இருக்குது. வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா ஒரு பக்கம் பெருத்து போயிட்டு இருக்குது, அதை தான் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால்
இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா அதற்கு சரியான ஒரு அதாவது வந்து தப்புனா அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா நீங்கள் எடுத்துங்க ஹரி, இந்த 65 நாள் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. தாவேக்காவுடைய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட நிறைய பேர் மேலே ஒரு 16-17 பேர் மீது வந்து சஸ்பெண்ட் ஆர்டரு, டிஸ்மிஸ்ஸு, அடிப்படை உறுப்பினர் விட்டு நீக்கிறது, கட்சிக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது ஓடி போயிடு அப்படின்னு விரட்டுறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதுவும் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும். அதனால் 60 நாளுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் அவங்க மேலே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு சரியான ஆட்சி அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது பொறுக்காமல் ஒரு விமர்சனம் இருக்குது வந்து அதுக்காக முழுக்க அப்படியே வந்து தெளிவான ஆட்சி பண்ணிடுறாங்கன்னு இல்லை. தவறும் செய்வாங்க, கண்டிப்பாக தவறு செய்யாத மனுஷனே கிடையாது, தவறும் செய்வாங்க. அதே போல் இந்த மாதிரியான விமர்சனங்களை தகர்த்தெடுத்து இன்னும் நல்ல ஆட்சி, ஏன்னா இன்னும் டைம் கொடுக்கணும். எல்லாரும் சொல்கிறதுன்னா 6 மாதம் கொடுங்க 6 மாதம் கொடுங்கன்றாங்க. 6 மாதம் இருங்க, கொடுங்க, நீங்கள் பொறுத்திருந்து தான் பாருங்கள். அதுக்குள்ளே ஏன் கொந்தளிக்கிறீங்கன்ற கேள்வி தான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் கூட ஒரு 6 அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வாங்காத பில்லை வாங்கின மாதிரி கணக்கு காட்டினாது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த அரசு வந்து சரியான முறையில் தான் போயிட்டுருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லை, மிகச்சரியான முறையில் போயிட்டுருக்கு. தேர்தல் வாக்குறுதியாக விஜய், அப்பொழுது தாவேக்கா தலைவர் விஜய் சொன்னது தான் வந்து உங்கள் காசு நான் ஒரு காசு அடிக்க மாட்டேன், உங்கள் பைசா எனக்கு வேணாம், நான் எல்லா கோடிகளையும் பார்த்துட்டு வந்தேன், எல்லா புகழினுடைய உச்சத்தில் இருக்கிறவன் நான் வந்து இப்போவும் எனக்கு வந்து 240 கோடி ரூபாய் சம்பளம் கொடுப்பதற்காக பட நிறுவனங்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய படத்திற்கு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது, அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் ஏன் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறேன், ஏன் வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், உங்கள் காசு எனக்கு வேணவே வேணாம், என் மேலே நம்பிக்கை வச்சுட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணுன்னு. அதே வேளையில் கடந்த ஆட்சியில் அதுக்கு முந்தைய ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ அதெல்லாம் நாங்கள் எடுக்க தான் போகிறோம் அப்படின்னு. எல்லாரும் ஏன் ஓடி ஒழியிறாங்க வந்து, நான் பொதுவாக சொல்கிறேன், நான் ஏன் ஓடி ஒழியிறாங்க, வாங்க சரி என் மேலே என்னங்க குற்றச்சாட்டு, என் மேலே என்னங்க ஊழல், நீங்களாம் ஏன்னா ஒரு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அது உள்ளவர்கள் வந்து கரை கண்டவர்கள் அரசியலில் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே, ஏன் போகிறீங்க அப்படின் பொழுது மிக சரியாக எல்லாத்தையும் என்ன சொல்கிறது மொத்தத்தையும் ஜாதகத்தையே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. அதுதான் ஒவ்வொன்றா இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, விசாரணையில் இருக்கிறது. விசாரணையில் இருக்கும் பொழுது அது உண்மைத்தன்மை தெரிய வரும் பொழுது அதற்கேற்றாற்போல் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு முதல்வர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரிய தலைவர் பதவியெலாம் வந்து நிறைய இருக்கும். வக்ஃப் போர்டு வாரிய தலைவர் இது மாதிரிலாம் நிறைய வந்து அரசு கௌரவ போஸ்டிங் மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாம் கூட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, குறிப்பாக வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கேட்குறாங்க. ஆனால் வந்து சரியான ஆட்களை, தகுதி உள்ள ஆட்களை தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது உண்மையாக வந்து அந்த வாரிய தலைவர் அப்படின்ட்டு வந்து அப்போலாம் இப்போ சிகப்பு விளக்கு எடுத்துட்டாங்க. அப்போ காரில் வந்து சிகப்பு விளக்கு வச்சுன்னு ஒரு காரை கொடுத்துருவாங்க. ஒரு ஏறக்குறைய வந்து அமைச்சருக்கு இணையான ஒரு போஸ்டிங் அது. சில சலுகைகள், சில தள்ளுபடிகள் இதெல்லாம் உண்டு, போனால் ஒரு மரியாதை உண்டு. இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் என்னென்னா, இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அப்போல்லாம் வந்து இந்த தேர்தல் சமயத்தில் யார் அவருக்கு வந்து இந்த நடிகர் அப்புறமா வந்து இயக்குனர்கள் இவங்கெல்லாம் யாரெல்லாம் அந்த தேர்தல் சமயத்தில் ரொம்ப இணக்கமாக உதவி பண்ணுறாங்களோ அவங்க விருப்பப்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த வாரிய தலைவர் இதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு. டி ராஜேந்தர்லாம் பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்புத்துறை தலைவராலாம் இருந்தார். கொஞ்ச நாள் சிகப்பு வச்ச அந்த காரெல்லாம் போயிருந்தால் அப்புறமா வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டார். அது பல காலம் சொல்லிட்டு இருந்தார், அந்த பதவியை தூக்கி போட்டவன் ஏன் நான் அப்படின்னு வருது. அது மாதிரிலாம் நடந்திருக்குது வந்து. ஆனால் இந்த முறை அது என்னன்னா, இப்போ இந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவராக வந்து லயோலா மணி கொடுத்ததுக்கு விமர்சனங்கள்லாம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரைட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் ஐலியோனி இருந்தார், அப்போ ஏன் இவ்வளோ பெரிய விமர்சனங்கள் வரல? தகுதியை பார்த்து கொடுப்போம், அதுக்காக வரவங்கெல்லாம் வாரி அந்த இதுவை கொடுத்துட மாட்டோம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையோட மேயராக வந்து சுப்பிரமணியன் இருந்திருக்காப்புல, மா சுப்பிரமணியன் அவர்கள் இருந்திருக்காங்க, ஸ்டாலின் அவர்களும் இருந்திருக்காங்க. இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் எடுத்து உடனுக்குடன் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்திருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா மேயர் பிரியா வந்து அந்த போஸ்டிங் ஒரு டம்மியாகவே வச்சுருந்தாங்களா சார்? இல்லை, இவன் இன்னைக்கு பார்க்குறீங்க, இன்னைக்கு நடந்த பாமக கூட்டத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஓப்பனாகவே அடிச்சிட்டார் வந்து. இந்த கடந்த 5 வருடங்களில் சென்னை நாசமாக போனதுக்கு யார் காரணம்னு கேட்குறாரு வந்து சேகர் பாபு அப்படின்றாங்க வந்து. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மேயர் பதவி அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேயர் பதவி,
நான் வந்து லண்டன், நியூயார்க் இங்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கே மேயர்கள் அப்படின்னாலே பிரதமருக்கு இணையான ஒரு சமமானவர்கள் அது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேயராக இருப்பாங்க, நாளைக்கு பிரதமராக ஜனாதிபதியாக கூட மாறிடுவாங்க அது. நீங்கள் லண்டன்லாம் மேயருக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு. ஆனால் இங்கே சென்னையில் இருக்கிற மேயரை வந்து இங்கே வா அங்கே போ வேறு அவங்க கட்சி காலத்தில் வந்து இப்படி உட்காரு இப்படி இது பண்ணுற அழகழிச்ச சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதே வேளையில் சென்னைக்கு ஒரு இதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்திருக்காங்க. ஸ்டாலின் இருந்திருக்காரு, நீங்கள் சொல்கிற மாதிரி மா சுப்பிரமணியன்லாம் மேயராக இருந்திருக்காங்க, சைதை துரைசாமி இருந்திருக்காரு. டக்குன்னு ஒரு பொதுவெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, சென்னையில் வந்து ரோடு சரியில்லை, பொது பிரச்சனைகள் ஏதாவது அப்படின்னா மேயருடைய காதுக்கு இல்லை தகவலாக போச்சுன்னா இமிடியட்டாக அந்த வார்டு கவுன்சிலர் அந்த பகுதி உள்ளவர்களை கூப்பிட்டு அதை ஆக்ஷன் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்தாங்கன்னுவாங்க. இப்போ என்ன கடந்த ஆட்சியில் என்ன நடந்தது ஏதுன்னு இப்போ என்ன நடந்துருக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் கவர்மெண்ட் இல்லைங்க, இப்போ தாயக கவர்மெண்ட், உங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டீங்க? சென்னையில் ஒரு ரோடாவது நல்லா இருக்குதா? ஒரு குடிநீர் வடிகால் வாரிய இதுவாவது கரெக்டாக இருக்குதா? இந்த மழை பெய்ய சொல்ல சென்னையே மிதக்கும் பாருங்க. மழை பெய்யறது ஒரு மாதம் தான், அது இப்போலாம் வர வர ஒரு மாதம் கூட பெய்யறது கிடையாது. வந்து சென்னையில் நிலத்தடி நீர் சென்னையில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் பகுதியெல்லாம் வந்து நிலத்தடிக்குள்ளே வந்து கடல் நீர் பூந்துடுச்சு. அந்த அளவுக்கு நிலத்தடி நீரே போய் சேராத அளவுக்குலாம் இருக்குது வந்து. ஏன்னா சென்னை வந்து ஒரு குறுகிய நகரம். இந்தியாவில் ஒரு முக்கியமான 4 நகரங்களில் சென்னையும் வந்து, பெருநகரங்களில் சென்னையும் ஒன்று. அப்படி இருக்கும்பொழுது அதனுடைய கட்டமைப்பே சரியாக வச்சிடலாமே. அப்புறமா என்ன மேயர், என்ன அவங்களுக்கான அதிகாரம் என்ன? உண்மையிலே மேயருக்கா முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்களா கேள்வி நான் கேட்கல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போல்டாக கேட்டிருக்காரு. சார், குறிப்பாக இந்த டெண்டர் விவகாரத்தில் வந்து அதிகமான தொகைக்கு வந்து ஏலம் எடுத்ததாக சில பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அதை வந்து தாவைக்கு அரசு தடுத்து நிறுத்தி குறைவான டெண்டர்களில் வேலை செய்யும்படி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் சொல்லணும். நாங்கள் தான் அதிகமாக பாலம் கட்டினவங்க, நாங்கள் தான் சென்னையில் வந்து போக்குவரத்து நெரிசலை குறைச்சவங்க. எங்கே பார்த்தாலும் நாங்கள் பாலம் கட்டிட்டோம். உண்மையிலே பாலம் கட்டுறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ சென்னையில் இருக்கிற ஜெமினி பிரிட்ஜு கட்டி எவ்வளோ நாள் ஆகுது? இன்னும் அதனுடைய உறுதித்தன்மை அப்படியே இருக்குதுன்னா அப்போது எவ்வளோ நேர்மையாக அந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. வந்து ஒரு பாண்டு மண்ணுக்கு எத்தனை பாண்டு சிமெண்ட் போடணுன்ற அளவுக்கு கரெக்டான விகிதத்தில் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெண்டர் எடுத்தவங்க நேர்மையானவர்கள், அந்த டெண்டர் கொடுத்தவர்கள் நேர்மையானவர்கள். இன்றைக்கி அதை தான் தேவைக்கு அரசு வந்து இந்த டெண்டரை ஒவ்வொன்றா பிடுங்குறாங்க, ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறாங்க. 600 கோடி மதிப்புள்ள பாலத்தை கட்டுறதுக்கு 2000 கோடியின் கணக்கு எழுதப்பட்டுள்ளது. 300 கோடி பாலத்திற்கு 1500 கோடின்னு கணக்கு எழுதப்பட்டுள்ளன. அந்த டெண்டர் கணக்கெல்லாம் குறைங்கன்ட்டாங்க, நிறுத்துங்க அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய அநியாயம் வந்து. அந்த பாலங்கள்லாம் ஏதாவது நல்லாவது இருக்குதா? காமராஜர் காலத்தில் கட்டின பாலங்கள்லாம் இன்னும் உறுதித்தன்மையோடு இருக்குது வந்து பல ஊர்களில். அதுதான் அந்த நேர்மையான ஆட்சிக்கான சாட்சி. அதுதான் உண்மையிலேயே தாவேகாவுடைய தலைவர் விஜய் இனி வரும் காலங்களில் அப்படி ஒரு பாலம் கட்டுறது, ஒரு பொதுப்பணித்துறையில் ஒரு பிரமாதமான ஒரு நேர்மையான இதுவை அவங்க வழங்கிட்டாங்கன்னா காலங்காலமாக அவருடைய பேர் சொல்லும். வந்து கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.